வணக்கம், நான் Radhi Radhikha, beauty therapist and look transformation stylist. இன்னைக்கு ஸ்கின் நிறைய பேத்துக்கு பிரச்சனை என்னென்னா டல்லாக இருக்கிறது. அதாவது நல்ல கம்ப்ளெக்ஷன் எல்லாருமே இருப்பாங்க, பட் எல்லாருக்குமே என்ன ஃபீல்னா நெக் மட்டும் ஒரு கலராக இருக்குது, நம்ம ஃபேஸ் ஏன் பிரைட்டாக இல்லை, நம்ம இவ்வளோ கம்ப்ளெக்ஷனில் இருக்கோம் பட் ஏன் வெள்ளையாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். பர்டிகுலராக பார்த்தா நம்ம நிறைய பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டுட்டு ரிமூவ் பண்ண மாட்டோம். மேக்கப்புங்கிறத விட நிறைய பேர் ஃபேஸ் வாஷே பண்ண மாட்டோம் வீட்டில். அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அது ஒரு விஷயமா இருக்கும். தென் தூக்கம் இல்லை, அதே மாதிரி ப்ராப்பரான விட்டமின்ஸ் கிடையாது நம்மளுக்கு சாப்பாட்டில். ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்கின் டல்லாகிடும். அது மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இமீடியட்டாக என்ன யோசிப்போம், பார்லரில் போய் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பிரைட் ஆகிடும், ஒரு 2 டோன் எக்ஸ்ட்ராவாகும்னு எல்லாருமே தெரியும். பட் எல்லாருனாலையுமே பார்லர் போக முடியுமா? இல்லை எல்லாருனாலையுமே பார்லருக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் போக முடியுமா? அதுதான் முக்கியம். பட் இப்போ என்னென்னா ஸ்கின் ஒயிட்னிங் வீட்லேயே எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான கிச்சன் இன்க்ரீடியண்ட்டு, அதுவும் உப்மா கேசரி செய்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஃபேஸை ஏதாவது ஒரு ஃபேஷியலோ ஏதாவது ஒரு பேக்கோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீனாக ஃபேஸை வைப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியானது. பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது ரா மில்காக இருந்தாலும் சரி, இல்லைனா காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ரவை அதை எடுத்துகிட்டு அந்த ரவையில் மில்கை ஒரு 10 மினிட்ஸு நல்லா ஊற வச்சுருங்க. அந்த ரவையும் மில்கையும் தான் எடுத்து இப்போ நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பர்பஸ் கிளென்சிங் பர்பஸும் இதில் நடக்கும், ஸ்க்ரப்பிங் பர்பஸும் நடக்கும். இதில் பாருங்கள், அப்ளை பண்ணுறப்பே அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் தெரியும். இதுவே நல்லா ஸ்க்ரப் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த ரவை ஹார்டாக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கனால உங்களுக்கு ஸ்கின் ஹர்ட் ஆகாமல் மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரவை பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நம்ம சின்ன சின்ன ரொட்டேஷன் மூமெண்ட்டில் நைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக்மெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்வர்ட்ஸும் அவுட்வர்ட்ஸும் இருக்கணும் மசாஜஸ்லாம். எதுவுமே டவுன்வர்ட்ஸும் இன்வர்ட்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாமே அப்வர்ட்ஸும் அவுட்வர்ட்ஸும் இருக்கணும். குட்டி குட்டி ரொட்டேஷன் மூமெண்ட் கொடுத்திங்கனாவே போதும், பெருசாக மசாஜ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்க்ரப் எல்லா இடத்துலையுமே, அந்த ரவை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல நல்லா தேய்ங்க. இப்போ மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளெயின் டிஷ்யூவில் தண்ணி டிப் பண்ணி நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிடுங்க. இப்போயே பாருங்கள், உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகிறது நல்லாவே தெரியும் விசிபிளாக. இப்போ நம்ம ரவையும் மில்கையும் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம், ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம். அதாவது போர்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ போர்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும் யூஸ்வலாக ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி போர்ஸை க்ளோஸ் பண்ணணும். என்னடா இதுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் எடுக்க வேணாமான்னு யோசிக்காதீங்க. அந்த ரவையே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அதுவே அந்த நெருன்னு இருக்கிறதுலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம போர்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டோனர் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக ஃபேஷியல்ஸ்லாம். இப்போ டோனர் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் எல்லார் வீட்லையுமே. ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸை டேரெக்டாக ஸ்கின்ல படாமல் ஒரு வெட் டிஷ்யூஸ்லேயோ இல்லைனா ஒரு ஒயிட் கிளாத்லேயோ வச்சு நல்லா அது ஸ்கின்ல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா போர்ஸ் ஃபுல்லாக டைட் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடும். அந்த சாகிங் தன்மை அதெல்லாம் இல்லாமல் போர்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகி ஸ்கின் ரொம்ப பிரைட் ஆகிடும். அடுத்து நம்ம இப்போ மசாஜுக்கு போகிறோம். மசாஜுக்கு நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு க்ரீம் எடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெயில் 1 பிஞ்சு இல்லை 2 பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்லனா ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், தேங்காய் எண்ணெய் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு க்ரீம் பேஸில் கிடச்சிரும். ஸோ இந்த க்ரீம் பேஸ்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் லைட்டாக அப்வர்ட்ஸில் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பளபளன்னு ஆகிடும். ஏன்னா ரவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுத்துரும். ஆயில் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆயில்னு இல்லை, கொஞ்சம் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ட்ரை பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் பண்ணால் தான் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். குங்குமப்பூ கொஞ்சம் ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால குங்குமப்பூ ஆட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை மசாஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் ஹெல்த்தியாக நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இந்த மசாஜ் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு
அதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங் கிடைக்கும். இப்போயே நல்லா பார்க்கலாம், உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதாவது லிப்ஸுக்கு மேலே, நோஸ்க்கு மேலெலாம் எங்கெல்லாம் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவை போட்டால் உங்களுக்கு ட்ரை ஆகும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிடுச்சு ஸ்கின்னு ட்ரைனஸே இல்லைன்னு நல்லா பார்க்கலாம். இப்போ மசாஜும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக்குக்கு வந்துடலாம். பேக்குக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் சொல்லிக்கோம். ஏற்கனவே ஸ்கின் ஒயிட்னிங் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த மில்க் ரவையிலலாம் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து தேங்காய் எண்ணெய் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கின்னை. இப்போ ப்ராப்பர் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபைனலாக வரணும். அதே மாதிரி ஸ்கின்னும் டைட் ஆகணும்னா என்ன பண்ணோன்னா, மைதா 1 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் லெமனு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேக்கோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மைதா மாவு, தேங்காய் எண்ணெய், லெமனு அதை வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் பேக்காக. இப்போ இது 3மே வந்து நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. ஸோ ஸ்கின்னை வந்து நல்ல ஒயிட்னிங் கொடுக்கும். உங்களோட 2 டோன் அதிகமாக காட்டும். ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள், கண்ணை தவிர. இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஐபேடில் ரோஸ் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கண்ணுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக கண்ணில் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த பேக்கை அப்படியே விட்டுறணும். அந்த பேக் போட்டிருக்கப்ப கண்டிப்பாக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஸ்கின்னை டைட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்கின் கிராக்ஸ் விழுகும். ஸோ நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா தூங்கிடுங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். நார்மல் ஒரு ஐஸ் வாட்டர்லேயோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ ரிமூவ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு 2 டோன் ஆர் 3 டோன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவீங்க. ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நீங்கள் பார்லர் போகாமையே வீட்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ஸ்மால் இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் அட்டகாசமாக செஞ்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு நார்மல் வாட்டரில் டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஷைன் ஆகிறது நல்லா தெரியும். எவ்வளோ டல்லாக இருந்தாலும் ஸ்கின்னு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிச்சுக்கலாம். இந்த ரவா ஃபேஷியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேஸ்வேக் சேனலை.